காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸில் இந்த தடவை நிறைய ஓவர்சீஸ் ஸ்டூடெண்ட்ஸ் ஜாயின் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க இருக்கிற பிளேஸில் ஃபேப்ரிக்ஸ் வாங்குறதுன்றது ரொம்பவே கஷ்டம், ரொம்ப எக்ஸ்பென்சிவ்னு சொல்லலாம். ஸோ அந்த ஸ்டூடெண்ட்ஸ் வந்து டூல் கிட் அனுப்புகிறப்ப ஃபேப்ரிக்ஸும் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணி அனுப்ப முடியுமான்னு சொல்லி ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டிருந்தாங்க. ஸோ அவங்களுக்காக ஹெவியாக நான் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன், டிஃப்ரெண்ட் ஃபேப்ரிக்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கேன். ஸோ எங்கே பர்ச்சேஸ் பண்ணுன்றது பார்க்கணுன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ஃபேப்ரிக் பர்ச்சேஸ் அப்படின்றது ஒரு டஃப்பான டாஸ்க்குன்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னா நமக்கு பிடிச்ச மாதிரி நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுற மாதிரியான ஃபேப்ரிக்ஸ் கிடைக்கணும். அப்படி கிடைச்சாலுமே அது ஒரு நல்ல குவாலிட்டியில் கிடைக்கணும். அப்படி கிடைச்சாலுமே அது ஒரே ஷாப்பில் இருந்தால் இன்னும் பெட்டராக இருக்கும் அப்படின்றது நமக்கு தோணும். இல்லைனா மல்டிபிள் ஷாப்ஸ் வந்து போகிற மாதிரி இருக்கும். அதுவும் நான் இப்போ பண்ணிகிட்ருக்கிறது வந்து எனக்கான செலெக்ஷன் கிடையாது. எல்லாமே நவம்பர் 10th ஸ்டார்ட் ஆக போகிற காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸ்க்கு ஜாயின் பண்ண ஸ்டூடெண்ட்ஸ்க்கு வந்து பர்ச்சேஸ் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ அப்படி இருக்கிறப்போ என் ஸ்டூடெண்ட்ஸ்க்கு பிடிச்ச மாதிரி இருக்கணும், அவங்க பட்ஜெட்குள்ளே வரணும். அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட் ஆல்சோ குவாலிட்டி ரொம்ப பெஸ்ட்டாக நான் கொடுக்கணும். இது எல்லாத்துக்குமே எங்கே எனக்கு கரெக்டான ஒரு பிளேஸ் எங்கே போகலாம், ஒரே ஷாப்புக்கு போனால் இது எல்லாமே கிடைக்கும் அப்படின்னா என் மைண்டுக்கு எப்பயுமே வர்றது வந்து போத்தீஸ் தான். ஸோ குரோம்பேட்டில் இருக்கிற போத்தீஸ்க்கு தான் நான் வந்து போனேன். என்னோடய ஒர்க் அண்ட் ஹஸ்பண்டோட ஒர்க் எல்லாம் முடிச்சுட்டு ஈவினிங் தான் எங்களால் ஷாப்புக்கு போக முடிஞ்சது. பட் ரொம்ப ஷார்ட் டைமில் நிறைய செலக்ட் பண்ண வேண்டியதாக இருந்தது. ஸோ அதுக்கு எல்லாத்துக்குமே வந்து அங்கே இருக்க சேல்ஸ் பர்சன் ஹெல்ப் பண்ணாங்க. இவ்வளோ பெரிய பில் வந்தது. அண்ட் நாங்கள் முடிக்கிறப்ப டைம் வந்து 11:40 PM. பட் அந்த ஒர்க்கர்ஸோட முகத்தில் பாருங்கள், அவ்வளோ சிரிச்சுக்கிட்டே எங்களுக்கு டைமை எக்ஸ்டெண்ட் பண்ணி அவ்வளோ ஹெல்ப்ஃபுல்லாக இருந்தாங்க. அது ஃபேப்ரிக் பேக் பண்ணுறது மட்டும் இல்லை, காரில் லோட் பண்ணுற வரைக்கும் அவங்களே வந்து எங்களுக்கு பெஸ்ட்டு சர்வீஸ் கொடுத்தாங்க. ஸோ அங்கே இருக்க ஃப்ளோர் மேனேஜராக இருக்கட்டும், சேல்ஸ் பர்சனாக இருக்கட்டும், அவங்க ஹெல்ப் இல்லைன்னா அன்றைக்கி அந்த ஷார்ட் டைமில் என்னால் இவ்வளோ பர்ச்சேஸ் வந்து பண்ணியிருக்க முடியாது. காஸ்டியூம் கிரியேட்டர் கோர்ஸில் ஜாயின் பண்ணால் கீழே மென்ஷன் பண்ணியிருக்க வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணி சீட் புக் பண்ணிக்கோங்க.